ஓடி ஓடி வீட்டை பெருக்கிறத பார்த்தா வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்ல. எந்த வீட்டுக்காரு வர நேரமாச்சு. அவரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, ரொம்ப கோவக்காரரு. வீடு சுத்தமா இல்லைன்னா அவ்வளவுதான். மம்மி டே வாடா காமு, இந்தாங்க பால். அடே காமு, உங்க அப்பா சிங்க வர நேரமாச்சு. அவர் வந்த உடனே நீ எங்க போன, எங்க வந்த, எக்ஸாம்ல என்ன மார்க்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இல்லனா அடி பிச்சு போடுவாரு பிச்சு. அப்பாவை பார்த்தா உனக்கு தான் பயம், எனக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. சரிதான் சரிதான், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போங்க மம்மி. நான் போறது இருக்கட்டும். டே காமு, உங்க அப்பா வர புல்லட் சட்டை கேக்குதுடா. ஐயோ மம்மி, நான் ஓடி போய் படிக்க போறேன். சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம், இவன் நடந்தால் போதும் நிலமும் வளம். எங்க வந்துட்டீங்களா? அங்க தப்பி ஓடிய கைதி மும்பைக்கு ஓட்டம். சரிதான் சரிதான், ஓடட்டும் ஓடட்டும். எங்க ஓடிட போற? 90 வயது கிழவியை ஏமாற்றி நகை பறித்த ஏட்டு. அட பாவி, போயும் போயும் கிழவி கிட்டேயா உன் கைவரிசையை காட்டுவ? ஓடி போன திருடன தேடி போன போலீஸ். அடச்ச, நாடே கெட்டு போச்சுடா. ஏலமு, எங்க காமு? அவனாங்க இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்து படிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிட அவன. டே காமு, காமு. இதோ வந்துட்டேன் மம்மி. டாடி, இப்போதான் வந்தீங்களா டாடி? 2 பேரும் என் முன்னாடி வந்து நில்லுங்க. காலையில இருந்து வீட்ல என்ன நடந்தது, யார் யார் வந்தாங்க போனாங்க, ஒண்ணு விடாம சொல்லுங்க. அதுவாங்க, சரியா 9 மணிக்கு கீரை விக்கிற கண்ணம்மா வந்தாங்க. நீ என்ன வாங்குன? கீரை வாங்கினேன். என்ன கீரை? சிரிக்கீரை. என்ன சிரிக்கீரை? சிரிச்சுட்டாலும். அடுத்து என்ன நடந்தது? தேங்காய் பறிக்கிற வந்தாரு. தேங்காய் பறிச்சாரா? பறிச்சாரு. எத்தனை தேங்காய் பறிச்சாரு? 10 தேங்காய் பறிச்சாரு. 9 தேங்காய் இங்க இருக்கு, இன்னொரு தேங்காய் எங்க இருக்கு? தேங்காய் பறிச்சவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன நடந்தது? தேங்காய் பறிச்சவர் தலையில காக்கா கொத்திடுச்சு டாடி. அவர் என்ன ஆனாரு? கொப்புர தேங்காய் மாதிரி மரத்துல இருந்து குப்புற விழுந்துட்டாரு டாடி. அதுக்கு ஏன் நீ சிரிக்கிற? சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். ஒரு பெரியவர் கீழே விழுந்தா சிரிப்பியாடா? Sorry daddy. அடிக்காதீங்க. அது சரி, தலையில கொத்துன காக்காவை என்ன பண்ண? அதுவா டாடி, கல் எடுத்து காக்கா காலில கரெக்டா அடிச்சேன் டாடி. நீ காக்காய கல் எடுத்து அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் டாடி? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் டாடி? அடே, அவங்க தாண்டா செத்து போன என்னோட அம்மா அப்பா. என்னைய பார்க்கலான்னு வந்தவங்கள நீ கல்லால அடிச்சிருக்கிற, காலை உடைச்சிருக்கிற. இனிமேல் அடிப்பியாடா? 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 அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அது சரி, எக்ஸாம் எழுதுனியே, எத்தனைல ஃபெயிலு? டாடி 4ல ஃபெயில் டாடி. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 6 சப்ஜெக்ட் டாடி. ஏன் ஃபெயில் ஆன? அதுவாங்க, வாத்தியார் சரியா மார்க் போடலங்க. இல்ல, நீ அவனுக்கு அதிகமா செல்ல கொடுத்து அவனை படிக்க விடாம கெடுத்துட்ட. இல்ல இல்ல, நான் தான் அந்த மாதிரி செய்யலங்க. இல்ல, நீ போய் ஒரு கட்டி எடுத்துட்டு வா. ஏங்க? எடுத்துட்டு வான்னு சொன்னேன்.
எடுத்துட்டு வந்துட்டேங்க. நீ அவனை மார்க் எடுக்க விடாம கெடுத்ததுனால அவனை என் கண்ணு முன்னாடி அடிக்கணும். அதை நான் என் கண்ணால பார்க்கணும். வேணாங்க. அடின்னு சொன்னேன். மம்மி வேணாம் மம்மி, மம்மி வேணாம் வேணாம் அடிக்காதீங்க மம்மி. மம்மி வேணாம் மம்மி, டாடி வேணாம் சொல்லுங்க டாடி, வேணாம் மம்மி, வேணாம் வேணாம். ஐயோ அடிய பாவி, அவனை அடிக்க சொன்னா என் கால அடிச்சு உடைச்சிட்டியேடி. அடிய பாவி, ரெண்டு பேரும் என்னையவ அடிக்கிறீங்க. இருங்க, உங்க ரெண்டு பேர் காலையும் அடிச்சு எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏய் நில்றா நில்றா, அடி நில்றா. வேணாம் டாடி, வேணாம் டாடி. நில்லு நில்லு. வேணாங்க வேணாம். நில்லுடா, அடி நில்லு. அடி வேணாம் டாடி, வேணாம் டாடி. ஏய், நில்லுடி. வேணாங்க வேணாங்க. போங்க ரெண்டு பேரும் வெளியே. யார் பேசுறது? ஐஜி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். குட் மார்னிங் சார். மிஸ்டர் சிங்காரம், போன வாரம் அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து தகராறுல நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி அண்ணன்காரர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கி இருக்கிறீங்க. சார் சார், அது நான் இல்லைங்க சார். யாரோ உங்களுக்கு பொய்யான தகவல் சொல்லியிருக்காங்க சார். இல்ல மிஸ்டர் சிங்காரம், வீடியோ ஆதாரத்தோடு கையங்களோமா மாட்டிருக்கிறீங்க. சார் 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 ப்ளீஸ் சார், மன்னிச்சிடுங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். மிஸ்டர் சிங்காரம், மன்னிப்பே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். சார் சார். மிஸ்டர் சிங்காரம், நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டிலேயே இருங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண இதோ வந்துகிட்டே இருக்கிறோம். ஐயோ சே, தேவையில்லாம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அசிங்கமா போச்சே, அசிங்கமா போச்சே. அடே ஆண்டவா, கூப்பிட்டீங்களாங்க? டாடி கூப்பிட்டீங்களா டாடி? என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? டாடி சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. ஏங்க, ஏன் உங்க கை கால்லாம் நடுங்குது? என்னாச்சுங்க உங்க உடம்புக்கு? டாடி பயப்படாம சொல்லுங்க டாடி, நான் இருக்கேன். ஏங்க சொல்லுங்களேங்க, சொல்லுங்களேங்க. சிங்கம் மாதிரி இருந்தவங்க மூஞ்சி நெளிச்சு போன டப்பா மாதிரி ஆயிடுச்சுங்க. சொல்லுங்கங்க, சொல்லுங்க. அடே அலந்து, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க பண்ணீங்க? ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி சொத்து தகராறுல கட்டு பஞ்சாயத்து பண்ணி 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்டி, லஞ்சம் வாங்கிட்டேன். என்ன லஞ்சம் வாங்குனீங்களா? அது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுடி, தெரிஞ்சு போச்சு. என்ன கைது பண்ண வராங்கடி, வந்துட்டு இருக்காங்க. ஏங்க லஞ்சம் வாங்குனீங்க? ஏங்க லஞ்சம் வாங்குனீங்க? ஏங்க வாங்குனீங்க? ஏங்க வாங்குனீங்க? ஏங்க வாங்குனீங்க? டாடி சிங்க மாதிரி இருந்த நீங்க இப்படி அசிங்கம் ஆயிட்டீங்களே டாடி. அலமு அலமு, என்ன கைது பண்ண வராங்கடி, கைது பண்ண வராங்க. ஐயோ, என்ன செய்யறது, என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையே. அலமு, என்ன கேட்டாங்கன்னா நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லிடு. இல்ல இல்ல இல்ல, நான் ஓடி போயிட்டேன், காணாம போயிட்டேன்னு சொல்லிடு. இல்ல இல்ல இல்ல, நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடு. சார் சார். வாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வீட்டுக்காரர் எங்க? எங்க வீட்டுக்காரரா? அவரு ஓடி போயிட்டார். என்ன, ஓடி போயிட்டாரா? இல்ல இல்ல, அவரு காணாம போயிட்டாரு. என்ன, காணாம போயிட்டாரா? அட சுமாரா, அவரு 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 வெளியில போயிருக்காரு மேடம். அது சரி. அவர் பேர் என்ன? அவரு பேரு ரீங்காரம். என்ன, ரீங்காரமா? மம்மி அது ரீங்காரம் இல்ல மம்மி, சிங்காரம். ஆ, சிங்காரம் சிங்காரம் சிங்காரம். ஏன் வளர்றீங்க? சரி சரி, மொத்தம் உங்க வீட்ல எத்தனை பேரு? 3 பேரு. உங்க ரேஷன் கார்டை எடுத்துட்டு வாங்க. என்னது, ரேஷன் கார்டா? ஆமா, நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். ஓ, சென்சஸா? ஆமா,
உங்க வீட்டில் உள்ள எல்லார் பேரையும் வரிசையா சொல்லுங்க பாப்போம். டே காமு, இன்னைக்கு என்ன கிழமைடா? சனிக்கிழமை மம்மி. மேடம் 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 கோச்சிக்காதீங்க. சனிக்கிழமை எங்க வீட்ல இருக்க யார் பேரையும் சொல்ல மாட்டோம். எனது சனிக்கிழமை அன்னைக்கு பேர் சொல்ல மாட்டீங்களா? ஆமா மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க நாளைக்கு வாங்க, பொறுமையா எல்லா பேரும் சொல்றோம். என்ன குடும்பமோ. சரி சரி, நான் வர்றேன். அடியே அலமு, மகனே காமு, இவ்வளவு அசிங்கம் நடந்த பின்னாடி எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. நான் எங்கேயாவது போறேன். நான் போறேன். டாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்தா வந்துடுறேன். இந்தாங்க டாடி பெட்டி. இதுல உங்களுக்கு தேவையான பணம், துணிமணி எல்லாம் இருக்குது. நீங்க புறப்படலாம். அலமு, நான் வர்றேன். ஏங்க? இல்ல, நான் போறேன். ஏங்க? ஏங்க? அலமு, ஏங்க? அலமு, ஏங்க? அலமு. அடியா அலமு, நான் எத்தனை பேரை ஓட விட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னையே இப்படி ஓட விட்டுட்டாங்களே. இந்த சிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமா? அடே ஆண்டவா, ஆண்டவா. ஓ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு, சிங்கார சென்னை தான். டாடி வெளியே வாங்க டாடி, வெளியே வாங்க. அது குப்பை வண்டி டாடி. டாடி நல்லா ஏமாந்துட்டீங்க டாடி, ஏமாந்துட்டீங்க. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல டாடி, அந்த ஐஜி ஆபீஸ், கட்ட பஞ்சாயத்து, 10 லட்சம் ரூபா பணம் எல்லாம் என்னுடைய செட்டப் டாடி, செட்டப் எல்லாம் நான் நடத்தின நாடகம் டாடி, நாடகம். மகனே காமு, என்னடா சொல்ற? உண்மைதான் மம்மி, உண்மைதான். டாடி நீங்க வீட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோபமா பேசுறது, சிங்க மாதிரி சீறி பாயறது, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கிறீங்க. இந்த ஓவர் டென்ஷன் உங்க உடம்புக்கு ஆகாது டாடி. ஆமாங்க, காமு சரியாதான் சொல்றான். டாடி நீங்க கொஞ்சம் மத்தவங்க கிட்ட அன்பா பேசி பாருங்க. அது உங்க உடம்புக்கும் நல்லது, உங்க மனசுக்கும் நல்லது. இத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தினேன். மகனே காமு, நான் உண்மையிலேயே பயந்தே போயிட்டேன்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அடியே அலமு, நம்ம மகனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. மகனே காமு, இனிமே நான் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன், நேர்மையா என் கடமையை செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில்